உயர்வு இல்லையே. நீரில்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனக்கு தகுதி. முகவரி இல்லாமல் இருந்த போதும் உம்முடைய பிரசனத்தினால் எங்களுக்கு முகவரியையும் புதிய ஒரு வாழ்வையும் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் தருகிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு சில நிமிடங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வசனங்களை தியானித்து போகிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை, தேவ பிரசன்னத்தை நாங்கள் இந்த வசனங்கள் வாயிலாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். பேசுகிற அடியேனை சிலுவையின் நிழலிலே மறைத்து நீர் வெளிப்படுவீராக. தொடர்ந்துள்ள நேரமெல்லாம் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாடுபட்டு கடைசி நாட்களின் சிலுவையை தன்னுடைய அகோர தோள்களிலே சுமந்து நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் பிதாவின் சுத்தத்தின்படியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து உயிருள்ளவராக, வெற்றி வேந்தனாக, பாதாளத்தை ஜெயிக்கிறவராக, மரணத்தை வென்றவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இன்றும் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு அநேக சூழ்நிலையில சீஷர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பல தரிசனங்களை அவர் கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் பரத்திற்கு பரமேறுவதற்கு முன்பதாக 40 நாட்கள் சீஷர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தமாய் காண்பித்தார் என்று வேத புஸ்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இருந்தாலும் கூட ஒரு சில சூழ்நிலைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை வெளிப்படுத்தின ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு நன்றாக தெரியும். உயிரோடு எழுந்த அந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை பார்க்கும்போது, மகதலேனா மரியாளுக்கு முதலாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் முதல் தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். எருசலேம் பகுதியில மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனத்தை இயேசுவானவர் கொடுக்கிறார். அப்பொழுது இந்த மகதலேனா மரியாள் இயேசுவானவர் அடக்கம் செய்த கல்லறையை சென்று தேடி பார்த்து அவரை காணாமல் இயேசுவானவர் எங்கே என்று சொல்லி தேடிக் கொண்டிருந்த ஒரு தருணம், முதல் தரிசனம். இரண்டாவதாக இயேசுவானவர் சீஷர்களுக்கு தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை பார்க்கிற வேளையில சீஷர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி திகைத்து, இயேசுவானவர் மரணத்திற்கு பிறகு அவரையும் காணவில்லையே, அரசாங்கத்துக்கு பயந்து வீடுகளுக்குள்ளே பயப்பட்டு
துக்கித்து வேதனையோடு கூட இருந்த ஒரு தருணம். அந்த நேரத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவு பூட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தன்னை உயிரோடு இருக்கிறவராக சீஷர்கள் மத்தியிலே காண்பித்தார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவராக பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு தரிசனங்களை கொடுத்தாலும் இந்த முதல் 2 தரிசனத்தை பார்க்கும்போது முதலாவதாக இயேசுவானவரை தேடிக்கொண்டிருந்த தருணத்திலே தரிசனம் கொடுக்கிறார். இரண்டாவதாக இயேசுவானவரை குறித்து துக்கித்து வேதனையோடு கூட இருந்த வேளையில தன் 2வது தரிசனத்தை சீஷர்கள் மத்தியிலே கொடுக்கிறார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் 3வது முறை என் இயேசுவானவர் சீஷர்களுக்கு தம்மை 2ஆம் முறை, அதாவது 3வது தரிசனத்தை கொடுக்கும் போதுதான் சற்று வேதனையான ஒரு நிலைமை அந்த இடத்துல கடந்து வருகிறது. என்ன என்பதை குறித்து பார்க்கிற வேளையில முதலாவதாக தேடிக்கொண்டிருந்தார்கள், 2வதாக துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 3வதாக வரும்போதோ அங்கு சீஷர்கள் மத்தியில இருந்த சூழ்நிலைகள் தலைகீழாக மாறியிருந்ததை இயேசுவானவர் அங்கே பார்க்க முடிந்தது. அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 1 தொடர்ந்த வசனங்களை நாம் தியானிக்கிற போது நமக்கு அது வேத புஸ்தகம் நமக்கு விளக்கமாக தெளிவுபடுத்துகிறது. 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதனுடைய 2வது வசனத்தை பார்க்கிற வேளையில் சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபுதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது இயேசுவானவரை காணாமல் முதல் தரிசனத்திற்கு பிறகு சீமோன் பேதுருவும் செபுதேயின் குமாரனாகிய யாக்கோபும் யோபானும் நாத்தான்வேலும் இந்த தோமாவும் மற்ற 2 சீஷர்களும் ஒரு இடத்துல கூடி அமர்ந்திருக்கிற வேளையில் பயங்கரமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல கடந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன நிலைமை என்றால் சீமோன் பேதுரு மற்ற சீஷர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் 3வது வசனம் தெளிவாக சொல்கிறது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோடு வாழ்ந்த ஒரு மனிதன், இயேசுவை குறித்து அதிகமாய் அறிந்த மனிதன், இயேசுவுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் உணர்ந்து கொண்ட பேதுரு இயேசுவானவர் இல்லாத ஒரு தருணத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் மீண்டும் மீன்பிடிக்க போகிறேன் என்று மற்ற சீஷர்கள் மத்தியிலே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்திற்காக சீஷர்களை அழைத்த வேளையில் இந்த பேதுரு செய்து கொண்டிருந்த வேலைதான் மீன் பிடித்தல். மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த தகுதியில்லாத அற்பமான ஒரு பேதுருவைத்தான் ஆண்டவர் ஊழியத்திற்கென்று சொல்லி சீஷத்துவ பங்கை கொடுத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பேதுருவை அழைத்தார். பேதுருவை அழைத்த விதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களை பார்க்கிற வேளையில இந்த பேதுருடைய சூழ்நிலையை நாம் விளக்கமாக பார்க்க முடியும். கலிலியா கடற்கரையில பேதுருவும் அவனுடைய சகோதரருமாக இணைந்து மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இனிமேல் மீன்களை அல்ல மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி இயேசுவானவர் பேதுருவிடத்தில் சொல்லுகிறார். உடனே பேதுருவும் அவருடைய சகோதரருமாக இணைந்து அந்த வலையை அந்த இடத்திலே போட்டுவிட்டு இயேசுவுக்காக, இயேசு காட்டும் வழியிலே செல்வதற்காக அவர்கள் பின் சென்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, உப்பு காற்றை சுவாசித்து கடலையும் மீனையும் பார்த்து வியாபாரத்தையும் அற்பமான ஒரு சூழ்நிலையில கிடைக்கிற கொஞ்ச பணத்திலே ஒவ்வொரு நாளும் உலக வாழ்க்கையை ஓடி ஓடி உழைத்து வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தகுதியற்ற ஒரு மனிதனைத்தான் என் ஆண்டவர் ஊழியத்திற்காக தகுதியுள்ள ஒரு மனிதனாக அழைத்து உயர்த்தினார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தகுதி உள்ளவர்களை மட்டும் அழைத்திருந்தால் இந்த உலகத்தில் யாரும் ஊழியம் செய்ய முடியாது, இந்த உலகத்தில் யாரும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அவர் தகுதியுள்ளவர்களை அழைக்கிறவர்கள் அல்ல, அழைத்து தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர்.
இந்த பேதுருவையும் சீசர்களையும் என் ஆண்டவர் அழைத்து தகுதிப்படுத்தினார். தகுதியுள்ளவர்கள் ஒருவரையும் என் ஆண்டவர் அழைக்கவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அப்படிப்பட்ட அழைத்து தகுதிப்படுத்தி வசனங்களையும் நல்ல போதனைகளையும் கொடுத்து வழிகாட்டின இந்த வழி நடத்தப்பட்ட இந்த பேதுருதான் மீண்டும் இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும், இரண்டாவது முறை முதல் முறை தரிசனத்திற்கு பிற்பாடும் பேதுரு ஒரு முடிவெடுக்கிறான், நான் மீண்டும் மீன் பிடிக்க போகிறேன். காரணம் என்ன? 3.5 வருடங்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்து விட்டேன். இயேசுவோடு சென்று நல்ல ஆகாரங்கள், நல்ல மரியாதைகள், தங்குவதற்கு இடங்கள் எல்லாம் சொகுசு வாழ்க்கை நன்றாக இருந்தது. ஆனால் இனி உள்ள நாட்களில் நான் என்ன செய்ய போகிறேன்? இனி உள்ள நாட்கள் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? என் ஆகாரத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்று சொல்லி உலக பிரகாரமாக சுயமாக அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். திடீரென்று ஒரு ஞாபகம், என்னுடைய குல தொழிலாகிய மீன்பிடி தொழிலை நான் மீண்டும் செய்யலாம் என்று சொல்லி சிந்தித்து அவன் மீண்டும் மீன் பிடிப்பதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு துயரமான ஒரு சம்பவம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் உலக பிரகாரமான தேவைகள் வருகிற உடனே, உலக பிரகாரமான காரியங்கள் வருகிற உடனே என் ஆண்டவரை மறந்து தங்களுக்காக, தங்கள் குடும்பங்களுக்காக, தங்களுடைய எதிர்காலத்திற்காக மாத்திரம் உழைக்கிற அநேக ஜனங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். என கருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற வேளையில யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதனுடைய தொடர்ந்துள்ள வசனங்களை பார்க்கிற வேளையில் பேதுரு சீசர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்களும் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள் என்று வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆண்டவராக இயேசுவானவர் இது சீசர்களை அழைத்து இவர்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்திருந்தார். அழைக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை, மீன் பிடிக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள், ஊழியத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். ஒருபோதும் என் ஆண்டவர் தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய லாபத்திற்காக அவர்களை எப்பவுமே நடத்தினது கிடையாது. பிதா மகிமைக்காக மாத்திரமே இந்த சீசர்களை ஊழியத்திற்கென்று சொல்லி ஆயத்தப்படுத்தினவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன ஒரு வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய நாட்களுக்கு பிற்பாடு நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெல்லாம் கடந்து சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல சுவிசேஷங்களை பிரசங்கியுங்கள், வசனத்தை மக்களுக்கு போதியுங்கள், மக்கள் ரட்சிப்பை உணரட்டும், எல்லா தேசம் முழுவதிலும் இயேசுவின் நாமம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனவே நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். ஆனாலும் இந்த சீசர்கள் சுவிசேஷத்தை அல்ல, ஆண்டவர் கொடுத்த கடமையை அல்ல, தங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டார்கள். என கருமையானவர்களே, இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொன்ன வசனத்தை மறந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிற தரிசனங்களை, ரட்சிப்பின் அனுபவங்களை மறந்து நம்முடைய லாபத்திற்காக, நம்முடைய உழைப்பிற்காக, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த நாட்களிலும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை, கொரோனா என்கிறதான வைரஸ் தொற்றினால பல லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு, லட்சக்கணக்கான ஜனங்கள் மரணத்தை சந்தித்து, அடக்கம் செய்வதற்கு கூட இடமில்லாத ஒரு நிலைமைகள், அழுவதற்கு கூட இடமில்லாத ஒரு நிலைமைகள் கடந்த நாட்கள் நாம் செய்தித்தாளை பார்த்திருக்க முடியும். ஒரு சகோதரர் கொரோனா பாதிக்கப்பட்டு மரித்து போன நிலைமையிலும் அவருடைய சரீரத்தை தொட்டு அடக்கம் செய்வதற்கு மற்ற ஜனங்கள் முன்னின்று வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் தேசத்தில் பயங்கரமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆலய பிரகாரத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் என்ன? இப்பொழுது ஆண்டவர் தான் இல்லையே, ஆராதனைகள் தான் இல்லையே,
ஜெப வாழ்க்கைகள் தான் இல்லையே என்று சொல்லி வீடுகளில் இருக்கிற நாட்களை ஆண்டவருக்கென்று சொல்லி பயன்படுத்தாதபடி, ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஜெபித்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்காமல் சுயம்போன போக்கிலே, உலகம் போகிற போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என கருமையானவர்களே, இந்த பேதுருவும் என்ன நினைத்தார்? இயேசுவானவர் இப்போது அருகில் இல்லை, எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, இனி என்ன செய்கிறோம் என்று சொல்லிதான் இந்த பேதுரு தன்னுடைய சீசர்கள், அவரோடு கூட இருந்த சீசர்களோடு மீன்பிடிப்பதற்காக படவில் ஏறினார்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. காரணம் என்ன? படவில் ஏறி சென்று மீன்களை பிடித்தால் இவருடைய வாழ்க்கையில மீண்டும் ஆசீர்வாதங்கள் வரும், உயர்வுகள் வரும், நன்மைகள் வரும் என்று சொல்லி ஒருவேளை இவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் வந்தது ஆசீர்வாதம் அல்ல, வந்தது உயர்வு அல்ல, வந்தது லாபம் அல்ல. ஒரு சில காரியங்கள் இந்த பகுதியில் நடந்தேறி இருக்கிறது. அதில் ஒரு 2 காரியத்தை குறித்து மாத்திரம் நாம் தியானித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். யோவான் 21 அதனுடைய 3வது வசனத்தின் 2வது பகுதியை பார்க்கிற வேளையிலே, அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. படவேறின சீஷர்களும் பேதுருவும் மீன்பிடிப்பதற்காக விட்டு வந்த பழைய தொழிலை அவர்கள் இயேசுவானவர் இல்லாத நேரத்தில் செய்வதற்கு அவர்கள் கடந்து போனார்கள். அந்த நேரத்தில் ராம் முழுவதிலும் பிரயாசப்படுகிறார்கள், ராம் முழுவதிலும் வலையை விரிக்கிறார்கள், ராம் முழுவதிலும் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஒரு சிறு மீனை கூட பிடிக்க முடியாதபடி, ஒரு சிறு மீனை கூட பெற்றுக்கொள்ள முடியாதபடி வேதனைப்படுகிற ஒரு நிலைமை அந்த இடத்திலே அவர்களுக்கு உண்டானது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர்கள் கேட்கவில்லை, ஆண்டவர் சொன்ன சுவிசேஷ பாரம் அவர்களுக்குள்ளே வரவில்லை, ஆண்டவர் சொன்ன ரட்சிப்பின் அனுபவத்தை மற்ற மக்களுக்கு சொல்வதற்கான நிலைமைகள் வரவில்லை. அவர்கள் தங்களுக்காக தங்கள் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்று சொல்லி அல்ல, தங்களுடைய சுயலாபத்திற்காக அவர்கள் வாழத் தொடங்கின வேளையில், அவர்கள் பிரயாசப்பட்ட வேளையில் ஒன்றும் அகப்படவில்லை, ஒரு மீனும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அநேக நேரத்திலும் நாமும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள், ஆண்டவர் நம்மோடு கூட இல்லவென்று சொன்னால், நாம் உலக பிரகாரமாக வாழும்போது நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் எந்த நாளும் நாம் வெற்றியை அனுபவிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் குதிரையை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தங்கள் பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தங்கள் குடும்பத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், தன் செல்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் வைத்திருக்கிற பணமும் பலமும் குடும்பமும் பணமும் உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தருவது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தான் நமக்கு வெற்றி தர வேண்டும். இந்த பேதுருவும் ஆண்டவர் இல்லாத சூழ்நிலையிலே தான் விட்டு வந்த பழைய தொழிலுக்கு நேராக அவன் கடந்து போகிறான். பெற்றுக்கொண்டது அவன் பயங்கரமான வேதனையான ஒரு சூழ்நிலையை அவன் அந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறான். எந்த லாபத்தையும் கண்டுகொள்ள முடியவில்லை, எந்த வெற்றியையும் கண்டுகொள்ள முடியவில்லை, எந்த ஆசீர்வாதத்தையும் கண்டுகொள்ள முடியவில்லை. 2வதாக நாம் பார்க்க முடியும், இயேசுவானவர் இல்லாத நிலைமையிலே படகு ஏறி பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்ற இந்த பேதுருவை குறித்து, இப்படி மீன் கிடைக்காதிருக்கிற ஒரு சூழ்நிலையில இயேசுவானவர் கரையில் நிற்கிறார். பிள்ளைகளே, உங்களிடத்தில் புசிப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி சீசர்களை பார்த்து என் ஆண்டவர் கேட்கிறார். அவர்களும் இல்லை என்று சொல்லி அவர்கள் அதற்கு மறு உத்தரவு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலும் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் வலப்புறமாக வலைகளை போடுங்கள். வலப்புறமாக அவர்கள் வலைகளை போட தொடங்கினார்கள். திரளான மீன்கள், அதாவது 153 பெரிய மீன்கள் அவர்கள் அந்த வலையிலே அவர்கள் பிடித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி அந்த மீன்களை பிடிப்பதற்கு எல்லாம் ஆயத்தப்பட்டு மீன்கள் கிடைத்த உடனே இயேசுவுக்கு மிகவும் அன்பாயிருந்த சீஷன் யோவான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், அதோ நிற்பது வேற யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுவானவர் தான் அதோ அந்த இடத்துல நிற்கிறார் என்று சொல்லி பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அந்த நேரத்தில் வேத புஸ்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 21:7 வசனம், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன்
பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். தவறு செய்வது எளிது. எந்த இடத்திலும் நாம் தவறை செய்து விடலாம், பாவத்தை செய்து விடலாம். ஆனால் ஒரு பாவத்தை செய்துவிட்டு, ஒரு தவறை செய்துவிட்டு ஒரு இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்பது மிகப்பெரிய அரிதான ஒரு காரியம். அந்த இடத்துல நிற்கவே முடியாது. இந்த பேதுருவும் பயங்கரமான ஒரு பாவத்தில் விழுந்து, பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஆண்டவரை விட்டு மீண்டும் உலகத்துக்கு நேராக ஓடி சென்ற ஒரு மனிதன் மீண்டும் இயேசுவானவர் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவனால் அந்த இடத்துல நிற்க முடியவில்லை. வஸ்திரமில்லா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சட்டையை அரைக்கட்சியாக கட்டிக்கொண்டு அவன் கடலிலே குதித்தான் என்று வேதம் சொல்கிறது. வெட்கப்படுகிற ஒரு நிலைமை அவனுக்கு வந்தது. ஆண்டவருக்கு முன்பதாக தைரியமாய் நிற்க முடியாமல் வெட்கப்பட்டு கடலில் குதித்த ஒரு நிலைமை இந்த பேதுருவுக்கு வந்ததை வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி நம்முடைய பழைய வாழ்க்கைகளிலே செல்லும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான் நம் மத்தியிலே வந்து நிற்கும் பொழுது, நமக்கு தரிசனமாகும் பொழுது, நம்மோடு கூட பேசும் பொழுது, ஆண்டவருக்கு மறு உத்தரவு அருளுவதற்கு, ஆண்டவரிடத்தில் பேசுவதற்கு நாம் மனமில்லாமல் பயந்து கொண்டு அவரை பார்த்து ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய, நிர்வாணப்பட வேண்டிய ஒரு நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கிற வேளையில, ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் தேடிக்கொண்டு வருகிறார். அந்த இடத்துல வந்து பார்க்கிற வேளையில, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் கேட்ட வேளையில, இந்த ஆதாம் சொல்லுங்க, நாங்கள் நிர்வாணிகளா இருப்பதை அறிந்து ஒளித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆதாம் அந்த இடத்துல சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. எந்த இடத்துல நாம் தவறு செய்கிறோமோ அந்த இடத்துல நாம் தைரியமாய் நிற்கவே முடியாது. ஆண்டவர் வந்து நிற்கிறார், இயேசுவானவர் வந்து நிற்கிறார். ஆனால் பேதுருவால ஆண்டவருக்கு முகத்துக்கு முன்பதாக வந்து நிற்க முடியவில்லை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் பயங்கரமான ஒரு அழிவுகள் தேசத்தில் வந்து கொண்டிருக்கிற வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சூழ்நிலையை போல மீண்டும் அவர் வந்து நின்று பேதுருவை பார்த்து கேட்டது போல, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி மீண்டும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஊழியத்திற்காக இந்த பேதுருவை ஆயத்தப்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காணொலியின் தொலைக்காட்சியின் வாயிலாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாட்களிலும் என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் இருக்கும் போது நான் எப்படி இருந்தேன், நான் ஆலய பிரகாரத்திற்கு போகும்போது, ஆலய பிரகாரங்களில் சென்று ஜெபிக்கும் போது எப்படி இருந்தேன், எனக்கு ஆராதிக்க முடியவில்லை, வீடுகளில் இருக்கிற ஒரு நிலைமை, ஜெபிக்க முடியவில்லை, பாடல்களை கேட்க முடியவில்லை, ஆண்டவருடைய நாமத்தை திருச்சபையில் இணைந்து மகிமைப்படுத்த முடியவில்லை. இப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? இப்பொழுது என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதிகப்படுத்தி கொண்டேனா? இல்லை, ஜெப வாழ்வை குறைந்து வேத வாசிப்பு இல்லாதபடி உலக வாழ்க்கையில விழுந்து மீண்டும் ரட்சிப்படையாத சூழ்நிலையில நான் வாழ்ந்தது போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை கூடி ஆராதிக்க முடியாத ஒரு தருணங்கள் தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த கிருபையின் ஞானத்தின்படியாக நல்ல இணையதளம் வழியாக இந்த காணொலியின் மூலமாக நீங்கள் இந்த ஆராதனைகளில் பங்கெடுப்பது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் கூட. எனவே கிடைக்கிற இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆராதனைக்கு வர முடியல, ஜெபிக்க வர முடியல. அதனால் ஆண்டவரை மறந்து, ஜெபிப்பதை மறந்து, வேத வசனத்தை மறந்து மீண்டும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமைகள். பேதுருவும் அதே நிலைமைகள் தான். பேதுருவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? பேதுரு மீன்பிடிக்க சென்றான், நாம் நம்முடைய சொந்த கடமைகளை, சொந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பேதுரு மீன்பிடிக்க சென்று ஒரு மீனை கூட அவன் பிடிக்கவில்லை. இரண்டாவதாக இயேசுவானவர் மீண்டும் வந்து நின்ற உடனே அவருக்கு முன்பதாக அவன் தைரியமாய் எழும்பி நிற்க முடியவில்லை. என் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே நீங்களும் நானும் எப்படி இருக்க போகிறோம்? பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்பி போகிறோமா? இல்லை, என் ஆண்டவருக்காக நாம் மீண்டும் மீண்டும் அவர் அழைத்த அழைப்பிலே ஓட போகிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12, 13, 14வது வசனத்தை பார்க்கிற வேளையில, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்த அழைப்பில்
உண்மையாய் நின்று ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதபடி கிடைக்கிற தருணங்களில் ஜெபித்து இந்த தேசத்தில் இருக்கிற பயங்கரமான காரியங்களுக்காக துறப்பில் நின்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் மட்டுமல்ல, இயேசுவானவர் இன்று நம்மத்திலே வந்து நம்மை நேசிக்கிறவராய், நாம் ஆண்டவரை நேசிப்பதற்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்துகிறவராய் இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஒருவேளை நாம் உலகத்துக்கு கடந்து சென்று விடலாம், ஆனால் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் கூட என்னை மன்னியும், உம்முடைய பாதத்தில் நான் வருகிறேன், மீண்டும் உம்மோடு இணைந்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். பேதுருவை போல நீர் இல்லாத சூழ்நிலையில மீன் பிடிக்கிற, உலகத்தை கவனிக்கிற, உலக பிரகாரமான வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, கிடைக்கிற தருணங்களில் உமக்கென்று வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கையில என்னை பயன்படுத்தி கொள்ளும் என்று சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம்முடைய குடும்பங்களை ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயமாக இது பயங்கரமான கொள்ளை நோய்களிலிருந்து நம்முடைய ஆண்டவர் தேசத்தை பாதுகாத்து சேமமாய் நம்முடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து எல்லா பயங்கரங்களுக்கும் விலக்கி காத்து விரைவாக ஆலய பிரகாரத்தில் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஒரு விசை ஜெபித்து நாம் செய்தியை நிறைவுபடுத்த இருக்கிறோம். பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார். பாவம் பார பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார். உன் பாவம் யாவையும் சுமப்பேனென்றி பாதம் தன்னில் இளைப்பாரவா. உன் பாவம் யாவையும் சுமப்பேனென்றி பாதம் தன்னில் இளைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஆமாண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். பேதுருவோடு ஆண்டவரே, பேதுருவோடு கூட வாழ்ந்த நிலைமையில நல்ல ஒரு ஊழியக்காரனாய் வாழ்ந்து நீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நேராய் ஓடி சென்றது போல அநேக நேரங்கள் ஆண்டவர் இல்லாத ஒரு தருணங்கள் என்று சொல்லி, ஆலயங்கள் ஆலய பிரகாரங்கள் இல்லையே என்று சொல்லி மீண்டும் எங்கள் பழைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். இயேசுவானவர் சீஷர்களுக்கு 3வது முறை தரிசனமான பின் ஆண்டவர் அந்த 8 நாளைக்கு பிறகு இப்படி தரிசனமான இந்த 3வது தரிசனத்தில் பயங்கரமான ஒரு வேதனை, சீஷர்கள் எல்லாரும் இப்படி போனார்கள் என்று சொல்லி, ஆனாலும் அவர்களை அன்போடு அணைத்து மீண்டும் ஊழியத்திலே பயன்படுத்தணும் எங்கள் ஆண்டவர். எங்கள் குறைகளை எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்து தொடர்ந்துள்ள நாட்களில் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் எங்களை நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று.